ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராக் A4. A4 மீன்ஸ் 2025 கட் ஆஃப் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸ்கோர்ஸ் எல்லாமே செக் பண்ணியிருப்பீங்க. சேஃபர் ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கொஷினாக இருந்துகிட்ருக்கு. என்னோட ப்ரிப்பரேஷன் டைமில் நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணினேன் அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். 17 மார்க்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட சேஃபர் ஸ்கோராக இருந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஜென்ரல் கேட்டகிரி, இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி கேட்டகிரிக்கு 33.5 இதுதான் வந்து கட் ஆஃபை செக் பண்ணியிருப்பீங்க. எஸ்சி கேட்டகரிக்கு 30.25 அண்ட் எஸ்டி கேட்டகரிக்கு 28.25. அந்த ரெஸ்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸுக்கு. இப்போது 33.5 வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸில் ஒரு பாஸ்ட் 4 to 5 இயர்ஸில் வந்து 30+ போனது வந்து இந்த டைம் தான். லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 17 தான். இந்த இயர் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட 16 மார்க்ஸ் வந்து அதிகமாக வந்திருக்கு. இதனோட ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா, என்னோட பர்ஸ்பெக்டிவில் 3 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து வேக்கன்சி கம்மியாக இருக்குது. ஸோ வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாயிருக்கு. ரெண்டாவது வந்து காம்படிஷன். மேபி காம்படிஷன் ப்ரீவியஸ் இயர்ஸை விட இந்த வருஷம் வந்து காம்படிஷன் அதிகமாக இருந்திருக்கலாம். அல்லது பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்துருக்கலாம். அதனாலேயும் வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாகிறதுக்கு வந்து சான்ஸ் இருந்திருக்கு. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கொஷின் பேட்டர்ன். ஏன் வந்து கொஷின் பேட்டர்ன் நான் வந்து இதில் சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மெமரி பேஸ்டு கொஷின்ஸாக இருந்தது. 2017, 18 பார்த்தீங்கன்னா நிறைய நியூமரிக்கல் ஆன்சர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த எவ்வளோ அமௌண்ட் மட்டும் கிடையாது. நிறையா இந்த சாயில் பிஹெச், அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த மாதிரி நிறையா வந்து நியூமரிக்கல் நம்பர் ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து நிறையா இருந்தது. எல்லாமே வந்து பைகாட் பண்ணி வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி மெமரி பேஸ்டாக இருந்தது. பட் 2025ஓட கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மோர் இன்டூ கான்செப்ட் வைஸ் இது வந்து ஸ்லோவாக சேஞ்ச் ஆயிருக்குன்னு கூட சொல்லலாம். 2018-19 பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வந்து கான்செப்ட் வைஸ் கொஷின்ஸ் வந்து அதிகமாயிட்டே வந்திருக்கு. இந்த இயர் வந்து கான்செப்ட் வைஸ் கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம். அதனால தான் வந்து நம்ம நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. 2017 18 அல்லது ஹைப்ரிடைசேஷன் வருமா, இல்லை இந்த மாதிரி கான்செப்ட் வைஸ் கன்ஃபியூஷன்ஸ் வந்து நிறையா வந்து இந்த இயர் கொஷின் பேப்பரில் இருந்தது. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இந்த மாதிரி ஹை கட் ஆஃப் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, இப்போது சேஃபர் ஸ்கோர் தான் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபைனல் ஸ்கோர் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, மெயின்ஸ் ஸ்கோரில் இருந்து 1.33 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் 80 எவ்வளோ, உங்களோட மெயின்ஸ் ஸ்கோர் வந்து அவுட் ஆஃப் 60க்கு இருந்திருக்கும். அதை வந்து நீங்கள் இப்போ 80க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 1.33ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இன்டர்வியூ ஸ்கோர் வந்து அவுட் ஆஃப் 20க்கு கொடுப்பாங்க. ஸோ 80 + 20 மேக்ஸிமம் ஃபைனல் ஸ்கோர் வந்து 100. அதுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது தான் வந்து ஃபைனல் ஸ்கோர் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. 80க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 1.33ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு உங்களோட இன்டர்வியூ ஸ்கோர் 20க்கு கொடுக்கறத ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைனல் ஸ்கோர் கிடச்சிரும். ஸோ இப்போ எத்தனை பேர் வந்து இன்டர்வியூ கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2272 பீப்புள் வந்து இன்டர்வியூக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இந்த டைம். பட் ஆனால் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 310 தான். நியர்லி வந்து 1:8 வந்து கால் பண்ணியிருக்காங்க. என்னோட ப்ரீவியஸ் இயர் அனாலிசிஸ் வச்சு நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போது அட் தட் டைம் 1:5 கூப்பிட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 1:5 இல்லை 1:7 கூப்பிட்டுருந்தாங்க நான் வந்து ஃபைனல் செலெக்ஷனுக்கு போகிற டைமில். சப்போஸ் 1:4 அவங்க வந்து கால் பண்ணுறப்ப அஹெட் ஆஃப் கட் ஆஃப் வந்து ஒரு 5 to 6 அஹெட் ஆஃப் கட் ஆஃப் இருந்து ஒரு 15 ரேஞ்சில் இன்டர்வியூ ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 15 இருந்ததுனாவே இது வந்து மெயின்ஸ் ஸ்கோர் வந்து அஹெட் ஆஃப் கட் ஆஃப் 5 to 6 இருந்ததுன்னா தேர் வில் பி ஹையர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் இன் டு செலெக்ஷன். வேறஸ் 1:7 கால்ஃபர் பண்ணியிருந்தப்ப 7 to 8 மார்க்ஸ் அஹெட் ஆஃப் மெயின்ஸ் கட் ஆஃப் ப்ளஸ் ஆவரேஜ் இன்டர்வியூ ஸ்கோர் 14 to 15. நான் இங்கே 15ன்னு போடுறேன். 14 to 15 ஆவரேஜ் இன்டர்வியூ ஸ்கோர் இருந்ததுன்னா there will be higher chances of getting into final selection. இப்போ 1:8 1:7.5 வருது. நான் 1:8ன்னு சொல்லியிருக்கேன்.
சேஃபர் சைடுக்காக 1:8 எடுத்திருக்கேன். இப்போது 1:8 இருக்கும்போது எவ்வளோ வந்து அஹெட் ஆஃப் கட் ஆஃப் வேணும் அப்படின்னா, சப்போஸ் ஒரு ஆவரேஜ் இன்டர்வியூ ஸ்கோர் 14 to 15 ஆவரேஜ் இன்டர்வியூ ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா, மினிமம் ஆஃப் 10 to 12 மார்க்ஸ் அஹெட் ஆஃப் மெயின்ஸ் கட் ஆஃப் இருந்ததுன்னா தட் வில் பி மச் சேஃபர். 1:8 இருக்கிறங்காட்டி மெயின்ஸ் கட் ஆஃபை விட 10 to 12 மார்க்ஸ் அஹெடாக இருந்து ப்ளஸ் ஒரு 14 to 15 ஆவரேஜ் இன்டர்வியூ ஸ்கோர் இருந்ததுன்னா தேர் வில் பி ஹையர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் டு ஃபைனல் செலெக்ஷன். ஏன் நான் இந்த டைம் வந்து 10 to 12 இவ்வளோ ஹையாக போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். சில பேர்த்துக்கு அந்த கொஷின் வரலாம். என்ன ரீசன்னா, இது வந்து மோர் ஆஃப் கான்செப்ட் பேசிஸாக இருந்திருக்கு இந்த வருஷ கொஷின் பேட்டர்ன். அதனால நிறையா கன்ஃபியூஷன்ஸில் என்னோட பர்ஸ்பெக்டிவ் அல்லது என்னோட அசம்ஷன் என்னென்னா, மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து ஆவரேஜ் ஸ்கோரிங்கில் தான் இருப்பாங்க. ரொம்ப ஹை ஸ்கோரிங்கில் இருப்பாங்க அப்படின்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது. என்னோட அசம்ஷன் என்னென்னா, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் 33.5 கட் ஆஃபாக இருக்கிறங்காட்டி மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து 37 to 40 or 41 அதுதான் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட அசம்ஷன். அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் அந்த சான்சஸ் ஆஃப் கெட்டிங் டு ஃபைனல் செலெக்ஷன் வந்து நல்ல ப்ராமிசிங்காக தெரியுது. வந்து பார்த்திங்கன்னா 43+ ஸ்கோர் பண்ணியிருக்கவங்களுக்கு வந்து நல்ல ப்ராமிசிங்காக தெரியுது. சப்போஸ் உங்களால் இன்டர்வியூவில் 15+ ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 37 to 38 மார்க்ஸ் இருக்கிறவங்கனாலையும் வந்து கண்டிப்பாக ஃபைனல் செலெக்ஷனுக்கு போக முடியும். ஸோ ஆவரேஜ் இன்டர்வியூ ஸ்கோர் வச்சுட்டு 10 to 12 மார்க்ஸ் மெயின்ஸ் கட் ஆஃப் விட அதிகமாக இருந்ததுன்னா தேர் வில் பி வெரி ஹை சான்சஸ் ஆஃப் கெட்டிங் டு ஃபைனல் செலெக்ஷன். இதுதான் நான் ஒரு 17 மார்க்ஸ் இஸ் சேஃபர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது என்ன 17 அப்படின்னா, சப்போஸ் இப்போ வந்து 33.5 வந்து உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மெயின்ஸ் கட் ஆஃப் இருக்குது. நீங்கள் சப்போஸ் 43.5 ஆர் எபவ் 43.5 இருந்து நீங்கள் ஒரு 14 to 15 மார்க்ஸ் இன்டர்வியூவில் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் சான்ஸ் இருக்கிறப்ப 38 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவங்க இஃப் இப்போ 38 ஸ்கோர் 38 மார்க்ஸ் வச்சுருக்கவங்க வந்து 17 above இன்டர்வியூவில் ஸ்கோர் பண்ணினாங்க அப்படின்னா தேர் வில் பி ஹையர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் இன்டு ஃபைனல் செலெக்ஷன். இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் ஆயிரும். இப்போ 43.5 into 1.33 நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் உங்களுக்கு? 43.5 into 1 minute. இப்போது 33.5 தான் வந்து ஜென்ரல் கேட்டகரியோட கட் ஆஃப். இதிலேருந்து 10 மார்க்ஸ் போட்டோன்னா நம்மளோட மெயின்ஸ் ஸ்கோர் வந்து சப்போஸ் உங்களோட எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் வந்து 43.5 இருந்ததுன்னா 43.5 into 1.33 ப்ளஸ் 14 எவ்வளோ வரும்? 71.8. ஸோ ஃபைனல் செலெக்ஷன் ஸ்கோர் வில் பி அரவுண்ட் 69 to 72. இதுதான் வந்து ஃபைனல் செலெக்ஷன் ஸ்கோராக இருக்கும். 69 to 72 அவுட் ஆஃப் 100. இதுதான் வந்து ஃபைனல் ஸ்கோர் ஃபார் கெட்டிங் இன்டு ஃபைனல் செலெக்ஷன். சப்போஸ் இது வந்து ஆவரேஜ் இன்டர்வியூ ஸ்கோர் இருக்கிறப்ப 10 to 12 மார்க்ஸ் அஹெட் ஆஃப் மெயின்ஸ் கட் ஆஃப் இருந்ததுன்னா திஸ் இஸ் பாசிபிள், ஈஸிலி பாசிபிள். இப்போது இல்லை, அப்போ 43.5 என்னோடய ஸ்கோர் இல்லை, அதை விட கம்மியாக வருது. ஃபார் எக்ஸாம்பிள் 40 வர்றப்ப சப்போஸ் நீங்கள் இன்டர்வியூவில் 17 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிங்கன்னா தேர் வில் பி ஹையர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் இன்டு ஃபைனல் செலெக்ஷன். இல்லை, இதை விட எனக்கு கம்மியாக இருக்குது, 38 மார்க்ஸ் தான் எனக்கு வந்து வருது அப்படிங்கிறப்ப சப்போஸ் யூ ஆர் achieving 19 or 19.5 in interview அப்படின்னா there will be very higher chances of getting to final selection. இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன். நீங்கள் மெயின்ஸ் ஸ்கோரை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இன்டர்வியூ ஸ்கோரை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. தோஸ் ஹூ ஆர் ஃபாலிங் பிலோ 40. சரியா? நீங்கள் வந்து மெயின்ஸ் ஸ்கோர் வந்து எனக்கு கம்மி ஆயிடுச்சு, ஸோ வந்து நான் இன்டர்வியூவில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணாலும் நான் வந்து ஃபைனல் செலெக்ஷனுக்கு போக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிக்க வேண்டாம். ஈவன்
இந்த இயரில் மெயின்ஸ் ஸ்கோர் கம்மியாக இருந்தால் கூட பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வில் ஸ்கோர் பிட்வீன் என்னோட அசம்ஷனில் பிட்வீன் 37 to 40. அப்படி இருக்க பட்சத்தில் நிறைய பேர் இந்த கேட்டகரிக்குள்ளே வர்றங்காட்டி நீங்கள் இன்டர்வியூ நல்லா ஸ்கோர் பண்ணிங்கனாவே ஈஸியாக வந்து உங்களோட ஃபைனல் ஸ்கோர் வந்து அதிகமாகிறதுக்கும் நீங்கள் ஃபைனல் செலெக்ஷனுக்கு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் 17 மார்க்ஸ் இஸ் சேஃபர் அப்படின்னு சொல்லிட்டு. இது 17 ஏன் சேஃபர் அப்படிங்கிறது அதுதான் ரீசன். இதை எய்ம் பண்ணுங்கள். ஏன்னா நானுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் தான் வந்து மெயின்ஸ் அந்த இயரோட மெயின்ஸ் கட் ஆஃப் விட அதிகமாக வாங்கியிருந்தேன். பட் இருந்தாலுமே என்னோட இன்டர்வியூ ஸ்கோர் வந்து 17. நான் அதுதான் எய்ம் பண்ணியிருந்தேன். 17 அபோவ் நம்ம இன்டர்வியூவில் வாங்கிட்டோம்னா நம்ம மெயின்ஸ் ஸ்கோர் கம்மியாக இருந்தால் கூட ஈஸியாக வந்து ஃபைனல் ஸ்கோரை மேட்ச் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து இன்டர்வியூவை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம்னு சொல்லி நான் வந்து இன்டர்வியூ அப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணேன். ஐ காட் அந்த டைம் வந்து நான் ஃபைனல் செலெக்ஷனுக்குள்ளே போயிட்டேன். ஸோ அதனால் யாருமே வந்து ஸ்கோரை வரி பண்ணிக்காதீங்க. ஸ்கோர் எவ்வளோ வரும்னு சொல்லி நீங்கள் ஆன்சர் கீ தேடாமல் இன்டர்வியூவை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 17+ உங்களோட இன்டர்வியூவில் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டைம் வந்து ஃபைனல் செலெக்ஷன் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பிகாஸ் கான்செப்ட் ஓரியன்ட் கொஷினாக இருக்கங்காட்டி ரொம்ப நம்ம வந்து மார்க்ஸ் கம்மியாக போகிறதுக்கும் ரொம்ப அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் சான்சஸ் கம்மி தான். ஒரு ஆவரேஜ் மார்க்ஸ் வந்து எல்லாருனாலையும் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் கொஷின் இருந்தது. 37 to 40, 41 நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 17 மார்க்ஸ் இன்டர்வியூவில் வந்து எய்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூ வில் கெட் இன்டு ஃபைனல் செலெக்ஷன். இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். சப்போஸ் உங்கள் யாருக்காவது என்னோடய மார்க் இவ்வளவு, நான் எவ்வளோ எடுக்கணும் இன்டர்வியூவில் அப்படின்னு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எப்போ இன்டர்வியூ டேட்டுங்கிறதையும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி A4 ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு கிராக் A4 ஃபாலோ பண்ணிக்கோங்க.